ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இஃப் 15 men take 40 days to complete a work. 15 men 40 நாளில் வேலை முடிக்கிறாங்க. How long it will take 15 more men join them to complete the same work. ஸோ இப்போ 15 பேர் 40 நாளில் முடிக்கிறாங்களா? ஸோ அப்போ 15 more men. ஸோ அப்போ ஆல்ரெடி 15, இப்போ ஒரு 15 பேர் சேர்றாங்கன்னா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க? ஸோ இப்போது இங்கே வந்து ஒன் செட் ஆஃப் மென்னை ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இன்னொரு செட் ஆஃப் மென்னை அதே வேலையை என்னது சேம் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல்ஸ் ஸோ மென்னு டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் எத்தனை 15 மென்ஸு 40 நாளில். செகண்ட் செட்டில் என்ன செகண்ட் செட் ஆஃப் மென்ஸ் 30 மென்ஸு எத்தனை நாளில் அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 15 is 15, 2 15s are 30, 1 2 is 2, 2 2s are 4, 0. ஸோ அப்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க? என்ன 20 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி. ஸோ இதில் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஒரே வேலையை இப்படி முடிப்பாங்க அப்படின்னு எப்படி முடிப்பாங்க? ஒரு செட் ஆஃப் மென்னு இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு செட் ஆஃப் மென்னு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா. ஸோ இதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்முலா என்னென்னா M1 D1 H1 divided by W1 equals M2 D2 H2 divided by W2. இதில் M1ன்றது நம்பர் ஆஃப் மென்ஸு, Dன்றது நம்பர் ஆஃப் டேஸு, Hன்றது நம்பர் ஆஃப் ஹார்ஸு, W அப்படின்றது ஒர்க் டெட். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.